தொடர்ந்து நம்முடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். முக்கியமாக நமக்குள்ளே இருக்கிற ஐக்கியம் அது எந்த அளவுக்கு வலுவாக இருக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக நாம் என்ன செய்யணும் இருக்கணும். எந்த அளவுக்கு நம்ம ஐக்கியமாக இருக்கிறோமோ, அன்பாக இருக்கிறோமோ, ஒருவர் புரிந்து கொண்டு இருக்கிறோமோ, ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்கிறோமோ என்பதிலே மிக கவனமாக நம்ம என்ன செய்யணும் இருக்க வேண்டும். ஏன்னா முக்கியமான திருச்சபையினுடைய வெற்றி எங்கே இருக்கிறது என்றால் நம்முடைய ஐக்கியத்தில் தான் இருக்குது. நம்முடைய ஒருவர் மேலே வைத்திருக்கிற ஒருவருடைய அன்பு தான் என்ன செய்து இருக்குது. நம்முடையவர்களுடைய குறைகளை நாம் என்ன செய்யணும் சொல்லணும், சுட்டி காட்டலாம், தப்ப சீர்திருத்தலாம், அதெல்லாம் வேற. அதையெல்லாம் கடந்து நம்மக்கிட்ட என்ன இருக்கணும், ஒரு ஆழமான அன்பு இருக்கணும், புரிதல் இருக்கணும், ஐக்கியம் இருக்கணும், ஒருவர் மேல் ஒருவர் ஊக்கமான அன்பு கூறுகிறவர்களாக இருக்கணும். ஒருவருடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு நீங்கள் உதவியாக ஊன்றுகோலாக என்ன செய்யணும். அவர் தடுமாறும் பொழுது எப்படி ஒரு வயசானவங்க பார்த்தீங்கன்னா, ரொம்ப பலவீனமானவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மூணாவதாக ஒரு கால் இருக்கும். என்ன கால்? கையில் ஒரு தடி வச்சுருப்பாங்க. அது ஆபிரகாம் வச்சுருந்தார். அந்த மாதிரி ஒரு தடி பார்த்துருக்கீங்களா? பைபிளில் வாசிப்போம். அது மாதிரி ஈசாக்கு அப்படி ஒரு தடியிலே கோழி நுனியிலே சாய்ந்து என்ன செஞ்சார் அதுன்னு பார்க்குறோம் பைபிளில். அப்போ தடுமாற்றமாக இருக்கிறவர்களுக்கு நீங்கள் ஊன்றுகோலாக என்ன செய்யணும் இருக்கணும். சொல்ல வர்றது புரியுதுங்களா? ஒருவருடைய பலவீனத்திலே ஒருவர் தூக்கி எடுக்கிறவங்களாம் எப்படி தூக்கி எடுக்கலாம் அப்படிங்கிற அந்த ஞானத்தோடு நீங்கள் நானும் என்ன செய்யணும் செயல்பட வேண்டும். அதுதான் ஒரு திருச்சபையினுடைய வெற்றி. அதை விட்டு நாம் செயல்படுகிற எந்த பக்தி வினயமும் அது வீண். அது தேவன் அங்கீகரிக்க மாட்டார். மற்றபடி நீங்கள் தவறுகளை என்ன செய்யலாம், நீங்கள் சுட்டி காட்டலாம். நான் சுட்டி காட்டுவது போல யாராலும் எவராலும் எந்த ஒரு மனிதனையும் சுட்டி காட்ட முடியாது. அந்தளவுக்கு நான் சுட்டி காட்டுவேன். அதே சமயத்தில் எந்த அளவுக்கு அன்பு கூற முடியுமோ அந்த அளவுக்கு நான் என்ன செய்கிறேன் அன்பு கூறுகிறேன். புரியுதுங்களா? உண்மையை சொல்ல போனால் நான் உங்கள் மேலே வச்சிருக்கிற அன்பு அவ்வளோ பெரிய அன்பை வச்சுருக்கிறேன். ஆனால் எந்த அளவுக்கு உங்களுடைய தவறுகளை சுட்டி காட்ட முடியுமோ அந்த அளவுக்கு என்ன செய்வேன், பல சமயங்கள் உங்களை அள வைக்கிற அளவுக்கு கூட உங்கள் தவறுகளை நான் என்ன செஞ்சிருவேன் சுட்டி காட்டுவேன். நான் நீங்கள் அடும்போது எனக்கு மனசில் வலி இருக்க தான் செய்யும். வலியோடு தான் உங்களை அள வைக்கணும் அப்படிங்கிற ரீதியில் நான் சில விஷயங்களை பேசுவேன். எதுக்காக பேசுகிறேன்? உங்களை அள வச்சு பார்க்கணுன்னு ஆசையா இல்லை. மாறாக பவுல் சொல்வதை போல அவனுடைய துக்கம் சந்தோஷத்தை விளைவிக்கும் என்பதற்காக பவுலடிகள் என்ன செய்கிறாருன்னா சிலரை துக்கப்படுத்துகிறார். கொரிந்து சபையில் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் சபையில் இருக்கிற சிலரை துக்கப்படுத்துகிறார். அந்த துக்கத்தை குறித்து எப்படி பின்பாக பவுல் எழுதுகிறார்னா, மனம் திரும்புதலுக்கேற்ற துக்கத்தை நீங்கள் கொண்டீர்கள். துக்கப்படுதலையே பல ரகம் இருக்குது. அதில் ஒரு முக்கியமான ரகம் என்ன ரகம்? மனம் திரும்புதலுக்கேற்ற துக்கம். சில சமயங்களில் நான் உங்களை துக்கப்படுத்தும் போது அது உங்களுடைய மனமாற்றத்துக்கு ஏதுவாக இருக்கும். சில சமயங்களில் அது உங்களை பக்குவப்படுத்துவதற்கு ஏதுவாக இருக்கும். சில சமயங்களில் உங்கள் ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு அது ஏதுவாக இருக்கும். உங்கள் பிரச்சனைகளிலிருந்து விடுபட அது கொஞ்சம் உங்களுக்கு துணை செய்யும் என்பதற்காக அந்த துக்கத்தை நான் என்ன செய்கிறேன் உங்களுக்குள்ளே ஏற்படுத்துகிறேன். ஸோ அந்த துக்கத்தை நான் சில சமயங்களில் உங்களுக்கு நான் ஏற்படுத்தத்தான் தீரணும், ஏற்படுத்துவேன். ஆனால் எந்த அளவுக்கு உங்கள் மேலே அன்பு கூறுகிறேன் அப்படிங்கிறதையும் தேவன் என்ன செய்கிறார், சாட்சியாக இருக்கிறார். அதுபோல் நீங்களும் என்ன செய்யணும்னா ஒருவர் மேல் ஒருவர் ஊக்கமான அக்கறையும் அன்பும் பொறுப்பும் உள்ளவர்களாக என்ன செய்யணும் இருக்கணும். ஸோ அதுதான் சபை, நம்ம குடும்பம் அப்படிங்கிறது. குடும்பங்கிறது அதுதான். ஒரு வீட்டில் ஒரு பிள்ளை தப்பு செஞ்சாலும் அந்த பிள்ளை சில நேரங்களில் உங்களை வருத்தப்படுத்துகிற மாதிரி சில வார்த்தைகளை புரிஞ்சுக்கிறாமல் பேசிட்டாலும், சில சமயங்களில் பிள்ளைகள் நம்ம எல்லாமே போதிப்போம், எல்லா அன்பு செலுத்துவோம், எல்லாமே நம்ம வாழ்க்கையினுடைய ஓட்டம் பூரா பிள்ளைகளுக்காக தான் இருக்கும். பிள்ளைகளும் சும்மா சொல்ல முடியாது. பிள்ளைகளும் பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா மேலே என்ன செய்வாங்க, பாசம் வச்சுட்டு தான் செய்வாங்க. சில சமயங்களில் உங்கள் பிள்ளை ஏதோ வார்த்தையினால உங்களை காயப்படுத்திடுச்சு அப்படிங்கிறனால உங்கள் பிள்ளை பாசம் இல்லாமல் இருக்குது கிடையாது. அப்படி இல்லை. அது என்னன்னா மனிதன் சில அந்த பாவத்தில் இருக்கிறனால அந்த பாவமான விஷயங்கள் இருதயத்துக்குள்ள அது இருக்குது. சில நேரங்களில் கர்த்தருடைய வசனம் அவருடைய பிரசன்னம் எல்லாம் அதை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சிருக்கிறோம். அந்த ஆவியை அந்த மனுஷனை அடக்கி பரிசுத்த ஆவிக்கு இடம் கொடுக்குறோம், அவ்வளோதான். ஆனால் உள்ளே அது குடிக்கொண்டு இருக்கும். பல சமயங்களில் சந்தர்ப்பங்களில் பார்த்தீங்கன்னா அது வெளிப்படும். நம்ம பிள்ளைகள் என்ன செய்ய திடீர்னு நம்மளை காயப்படுத்துவாங்க சில வார்த்தைகளை. நம்மளால் அது பொறுத்துக்கொள்ளவே முடியாது. என்னடா இப்படி பேசிட்டா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கிறணும், பிள்ளை அப்படி பேசினாலும் பிள்ளை அப்பா அம்மா மேலே இப்படி தான் இருக்கும். அப்பா அம்மாவுக்கு ஒன்றுன்னா துடிச்சு போயிடும். அப்படி தானே? உண்மை தானே? அதுமாதிரி அப்பா அம்மாவும்
உங்கள் அப்பா அம்மாவை நீங்கள் என்ன வேணாலும் யோசிச்சிருக்கலாம். ஒருவேளை அவங்க படித்தவங்களா படிக்காதவங்களா இருக்கலாம். சில நேரங்களில் நீங்கள் அவங்களை எப்படி வேணாலும் பார்த்துடலாம். ஆனால் உங்கள் அப்பா அம்மாவை போல உங்கள் மேலே அக்கறையும் அன்பும் கொண்டவங்க யாராலும் என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. அந்த அளவுக்கு உங்கள் அப்பா அம்மாவும், ஏன்னா அவங்க வாழ்க்கை முழுவதும் யாருக்காக ஓடுறாங்க, யாருக்காக பிரயாசப்படுறாங்க, யாருக்காக உழைக்கிறாங்க, ஒவ்வொரு நொடியும் யாருக்காக சிந்திக்கிறாங்க கேட்டிங்கன்னா பிள்ளைகளுக்காக மட்டும்தான் இருக்குது. பிள்ளைகள் கூட அப்பாவுக்காக அம்மாவுக்காக ஓடுறாங்களா சிந்திக்கிறாங்களா அப்படிங்கிறது கேள்விக்குறி தான். புரியுதுங்களா? ஏன்னா அந்த வயசில் கனவுகள் வேறு மாதிரி இருக்கும். ஆனால் எனக்கு தெரிந்து 99% பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக மட்டுமே ஓடுறாங்க. அவங்க வாழ்நாள் முழுவதும் அவங்க பிரயாசங்கள், அவருடைய எண்ணங்கள் எல்லாம் பிள்ளைகளை நோக்கி தான் இருக்கும். பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது, என்ன ஏது, எல்லாவற்றிலும் அவங்க கவனமுள்ளவர்களாக இருப்பாங்க. ஆனால் பல சமயங்களில் பெற்றார்கள் பிள்ளைகளை சில வார்த்தைகளால் காயப்படுத்தி விட முடியும், பிள்ளைகள் பெற்றாரை காயப்படுத்தி விடவும் முடியும். ஆனால் அதை தாண்டி நம்ம என்ன செய்யறோம்னு கேட்டிங்கன்னா, ஒரு பெற்றோர் பிள்ளைகளுடைய வளர்ச்சிக்கு என்ன செய்கிறாங்க, முக்கியமான பங்கு வகிக்கிறாங்க. தெரியுமா? என் பிள்ளை இப்படி பேசிருச்சு, என்னை மனம் கஷ்டப்படுத்திருச்சு அப்படின்னு அந்த பிள்ளையினுடைய முன்னேற்றத்தை ஒரு நாளும் ஒரு தாயோ தகப்பனோ என்ன செய்ய மாட்டாங்க, தடையாக நிற்க மாட்டாங்க. எப்படியாவது என் பிள்ளை உயர்ந்துடணும், வாழ்க்கையில் மேலோங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அதை கடந்து இருக்கும். பார்த்தீங்களா? அதுபோல ஒரு அன்பு சபைக்குள்ளே இருக்கணுங்கிறேன் நான். அது உங்கள் குடும்பத்துக்குள்ள உங்கள் பெற்றாருக்குள்ள மட்டும் இல்லை, உங்கள் அம்மா அப்பா கிட்ட மட்டும் இல்லை, உங்கள் பிள்ளைகள் நடுவில் மட்டும் இல்லை, சபையிலையும் அது இருக்கணும். நான் உங்களை பார்த்து இப்போ ஒரு கேள்வி கேட்குறேன். அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் சபையிலே, சபைக்குள் இருக்கிற உங்கள் சகோதர சகோதரிகள்கிட்ட இருக்குதா? நான் கேட்குற கேள்வி சரிதானே? குடும்பத்தில் பிள்ளை காயப்படுத்திடுச்சுனாலும் பிள்ளையினுடைய முன்னேற்றத்துக்காக தாயும் தகப்பன் என்ன செய்கிறாங்க, தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருக்கிறார்கள். என் பிள்ளை என்னை காயப்படுத்திடுச்சு அப்படிங்கிறக்காண்டி அந்த பிள்ளையினுடைய முன்னேற்றத்திற்கோ வளர்ச்சிக்கோ ஒரு தாயோ தகப்பனோ என்ன செய்யறதில்லை, தடையாக நிற்பதில்லை, அதை சிந்திக்காமல் இருந்து விடுவதும் இல்லை. அதுபோல் நம்ம திருச்சபையில் ஒவ்வொரு விசுவாசிகள் மேலும் உங்களுடைய அக்கறை இருக்குதா அப்படிங்கிறத நம்ம ரொம்ப நுட்பமாக, நான் எதுக்காக இது சொல்கிறேன்னா, உங்களுக்குள்ள அது உருவாகணும் என்பதற்காக சொல்கிறேன். உங்களுக்கு ஒரு வேலை இருந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம், அப்படி இல்லைன்னா அதுவும் உருவாகணும். அதுதான் வெற்றிகரமான திருச்சபை. உண்மையிலேயே நாம் பாடி ஆஃப் த கிரைஸ்ட், கிறிஸ்துவின் திருவுடலாக இருக்கிறோம் என்பதற்கு அடையாளம் அதுதான். அதுதான் என்னது அடையாளம். நம்ம திருச்சபையில் யார் தவறு செஞ்சாலும் நீங்கள் அவங்கள சுட்டி காட்டுவதற்கு உங்களுக்கு உரிமை இருக்குது. அதே சமயத்தில் அவருடைய வளர்ச்சிக்கும் நீங்கள் தான் என்ன செய்யணும், சுட்டி காட்டுவதிலே எவ்வளவு தீவிரம் காண்பிக்கிறோமோ அவருடைய வளர்ச்சிக்கும் அவ்வளவு தீவிரத்தை நம்ம என்ன செய்யணும். புரியுதுங்களா? அவங்க தப்பை சுட்டி காட்டுறதுல எவ்வளவு தீவிரமாக இருக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அதிகமாக அவருடைய வளர்ச்சியிலும் தீவிரமாக இருக்கணும். நான் ஏன் ஒவ்வொருவருமே எடுத்து பயன்படணும். இங்கே பாலு பிரதர் முதன்முறையாக இங்கே வந்து பேசும்போது நான் ரொம்ப ஆவியில் சந்தோஷப்பட்டேன். ஏன் சந்தோஷப்படுறேன்? பல சமயங்களில் ஒரு பின்னுக்கு நிற்பார், வேண்டா வெறுப்பாக செயல்படுவார். இருந்தாலும் அவர் மேலே எனக்கு என்ன இருக்குது, அக்கறை இருக்குது. அவர் மேலே நான் அன்பு கூறுறேன். அவர் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அதை தாண்டி, அந்த தடையை தாண்டி வளர்ந்து வரணும்னு விரும்புகிறேன். அதற்காக நான் என்ன செய்கிறேன், பிரயாசப்படுறேன். அதற்கான என்னென்ன வழிகள் செய்ய முடியுமோ அந்த வழிகளை திறந்து வைக்கிறேன். அவருடைய வளர்ச்சிக்கு என்னென்ன வழிகளை செய்ய முடியுமோ அதெல்லாம் திறந்து வைக்கிறேன். சகோதரர் கிதியோனுடைய வாழ்க்கையில் அப்படி தான் திறந்து கொடுக்குறேன். அவர் வளரணும், அவருக்குள்ள நிறைய கிருபைகள் இருக்குது, அவர் அதை செயல்படணும். அந்த கிருபைகள் ஒரு நாளும் அவருடைய பலவீனங்கள் அழுத்தி விடக்கூடாது, அவருடைய பிரச்சனைகள் அதை மூழ்கடிச்சிடக்கூடாது, அவர் தண்ணியில் மூழ்கிடக்கூடாது. வாழ்க்கையில் 1000 பிரச்சனைகள் இருக்கலாம், அதை தாண்டி அவர் என்ன செய்யணும், முன்னேறி வரணும். அப்படிங்கிறக்காண்டி நான் அவருக்கு அநேக விஷயங்களை திறந்து கொடுக்குறேன். பிள்ளைகளுக்கு நான் திறந்து கொடுக்குறேன். ஒவ்வொருத்தருக்குமே அதை நான் செய்கிறேன். அதுபோல் நீங்கள் என்ன செய்யணும், திருச்சபையில் அக்கறை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அந்த அக்கறை நம்ம இடத்தில் இருக்கிறதா என்பதை என்ன செய்யுங்க, கொஞ்சம் சிந்திச்சு பார்த்துங்க. நீங்கள் எப்படி இருக்கிறீங்க அப்படிங்கிறத நான் எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சு வச்சுருக்கிறேன். நான் உங்கள் வீட்டுக்கு வராமல் இருக்கலாம், நல்லா கவனிங்க. நிறையா சபை பாஸ்டர்கள் என்ன செய்வாங்க, அடிக்கடி வீட்டு வந்து போவாங்க. நான் உங்கள் வீட்டுக்கு வராமல் இருக்கலாம், ஆனால் உங்கள் எல்லாருடைய ஆவியை நான் அறிஞ்சு வச்சுருக்கிறேன். உண்மையை சொல்ல போனால் சகோதரர் சிரிக்கிறாரு. உண்மைதானே பிரதர்? உங்களை மட்டும் இல்லை, எல்லாரையுமே அடிக்கடி நான் வீட்டுக்கு வந்து போகாட்டியும் கூட உங்கள் எல்லாரையுமே நான் குறித்து அறிஞ்சு வச்சுருக்கிறேன். ஏன்னா என் கவனமெல்லாம் யார் மேலே இருக்குன்னா உங்கள் மேலே இருக்குது. நீங்கள் எல்லோரும் எப்படி எப்படி இருக்கிறீங்க, என்னென்ன சூழ்நிலைகள் இருக்கிறீங்க, என்னென்ன பிரச்சனைகளோடு இருக்கிறீங்க, என்னென்ன மாதிரி வீட்டில் நடந்துக்கிட்டு இருக்கிறீங்க, உங்கள் வீடுகளில் நீங்கள் எப்படியெல்லாம் இருக்கிறீங்க,
இது எல்லாத்தையுமே நான் வந்து ஓரளவுக்கு என்னுடைய ஆவியில் என்ன செய்கிறேன், அதை உணர்ந்து அதை பார்த்து உங்கள் வளர்ச்சிக்கு என்னென்னலாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுல நான் ரொம்ப கவனம் உள்ளவனா என்ன செய்கிறேன். நான் மட்டும் இருந்தால் போதுமா? நீங்களும் அதே கவனம், அக்கறை, பொறுப்பு, உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட், உங்களுக்கு சப்போர்ட்டாக நான் நிறைய சமயங்கள் இருக்கிறேன். அந்த இருதயம் வேணும். சிலருக்கு அந்த இருதயம் இல்லாதவர்கள் யார் வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் என்ன செஞ்சிடலாம், சொல்லிட்டு போயிடலாம். ஸோ அந்த காரியத்துக்குள்ளாக நாம் ஒவ்வொருவரும் என்ன செய்வோம், இருப்போம், பொறுப்புள்ளவர்களாக இருப்போம். திருச்சபை நாம் ஒரு குடும்பம், நமக்கு ஒரு பெரிய குடும்பம் இருக்குது. உங்கள் குடும்பத்தில் 4 பேர் மட்டும் நீங்கள் இல்லை குடும்பம். திருச்சபைகளில் நம்ம எல்லாருமே குடும்பத்தில் ஒரு அங்கத்தினராக தான் என்ன செய்யணும், இருக்கணும். அதனால தான் உங்கள் ஒவ்வொருத்தரையும் நான் என் உறவாக பார்க்குறேன், சொந்தமாக பார்க்குறேன், ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக பார்க்குறேன் சொல்லப்போனால். ஸோ தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் இதிலே ரொம்ப கவனமாக நம்ம என்ன செய்யணும், இருக்கணும். அப்படி அன்பு கூறுறீங்களா, அப்படி பொறுப்போடு கூட இருக்கிறீங்களா அப்படிங்கிறத உங்களை நீங்களே என்ன செய்யுங்கள், உயிர்த்து பார்த்து கொள்ளுங்கள். அந்த கிருபையை தேவன் நம்முடைய திருச்சபைக்கு தரட்டும்.